அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போறது மணிமேகலையுடைய கதை. மணிமேகலை கதையை தொடர்ந்து முழுமையா தெரிஞ்சுக்க தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிலப்பதிகாரம் என்னும் ஒளி வீசும் காவியத்தின் தொடர்ச்சியாய் மணிமேகலை என்னும் மரக்காவியம் என்று மலர்கிறது. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையருள் அல்லது கண்டதியில் என்று பசிப்பினி போக்க புறப்பட்ட ஒரு பெண் துறவியின் வீர வரலாறு. சீத்தலை சாத்தனாரின் சொற்களில் இன்று நாம் தொடங்குகிறோம். பூம்புகார் நகரின் வீதிகளில் இக்காவியத்தின் முதல் அத்தியாயம் விழாவரை காதை இதோ உங்கள் செவிகளில். காவிரி பூம்பட்டினம், அலைக்கடல் தாளாட்டும் சோழவள நாடு. அங்கே வச்சிரக்கோட்டத்தில் குடிக்கொண்டிருக்கும் இந்திரனுக்காக 28 நாட்கள் நடைபெறும் மாபெரும் விழா. பசியும் நோயும் பகையும் நீக்கி வசியும் வலனும் சுரக்க என்று வேண்டி எடுக்கப்பட்ட இவ்விழா வானவர் கோமன் பூமிக்கு வந்து தங்கும் புனிதமான காலம். காலம் காலமாக தொன்று தொட்டு வரும் இவ்விழாவை கொண்டாட நகரின் முரசு அறைவோன் ஒருவன் புறப்படுகிறான். யானை மேல் ஏறி முரசறிவிக்கிறான். மக்களே கேளுங்கள், நகரின் தெருக்களில் பழைய மணலை அகற்றிவிட்டு புத்தம் புதிய பொன்மணலை பரப்புங்கள். வீடுகளிலும் வாயில்களிலும் முத்து மாலைகளையும் மலர்களையும் தோரணமாக தொங்கவிடுங்கள். வாழை மரத்தையும் கமுகு மரத்தையும் நட்டு வையுங்கள். தாமரை போன்ற அழகிய பொற்குடங்களில் தண்ணீரை நிறைத்து வீதிதோறும் வையுங்கள். சமயவாதிகள் ஆங்காங்கே பட்டிமன்றம் நடத்தி அறம் பேசுங்கள். பகைமை கொண்டவர்கள் கூட இந்திர விழா நாட்களில் சினம் தவிர்த்து அன்பு பாராட்டுங்கள். இப்படி பூம்புகார் நகரத்தையே சொர்க்கலோகமாக மாற்ற அந்த முரசறைவோனின் குரல் கட்டளையிடுகிறது. விழாவுக்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் பிரம்மாண்டமாக நடக்க, மறுபுறம் ஒரு சோகம் கவிக்கிறது. விழாவில் ஆட வேண்டிய மாதவி கோவலனின் மரணத்திற்கு பிறகு தன் ஆடல் கலையை துறக்கிறாள். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலையின் எதிர்காலம் என்னவாக போகிறது? நகரம் விழாக்கோலம் காண ஒரு வீடு மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறது? ஊர் பேசும் அந்த அலறையை அடுத்த பகுதியில் கேட்கலாம். அறம் வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.